தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்குகிறது. கொச்சி, திருவனந்தபுரம், இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழையால் சாலைகளில் தேங்கிய தண்ணீர். வெள்ளத்தில் தத்தளிக்கும் மணிப்பூர் மாநிலம். பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்பு. அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்தால் 41,000 பேர் பாதிப்பு. தொடரும் மீட்பு பணிகள். ஏராளமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைப்பு. நாடாளுமன்ற கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு. நாடு முழுவதும் 2 மாதங்களாக அனல் பறந்த பரப்புரை இன்று மாலையுடன் ஓய்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் 8,337 வேட்பாளர்களில் 2,572 பேர் கோடீஸ்வரர்கள். தேசிய கட்சிகளைச் சேர்ந்த 906 வேட்பாளர்களும் மாநில கட்சிகளைச் சேர்ந்த 421 வேட்பாளர்களும் கோடீஸ்வரர்கள் என தகவல். பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகை. விவேகானந்தர் மண்டபத்துக்கு பிரதமர் செல்லும் பாதையில் 5 அடுக்கு பாதுகாப்பு. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடியின் தியான நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. தேர்தல் ஆணையத்தில் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முறையீடு. காந்தி திரைப்படம் எடுக்காவிட்டால் அவரை பற்றி உலகில் யாருக்குமே தெரிந்திருக்காது. காந்தி குறித்த பிரதமர் மோடியின் கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம். தமிழகத்தில் 18 வயதுக்கு கீழுள்ள சிறார்கள் வாகனம் ஓட்டினால் ஆர்சி ரத்து செய்யும் நடைமுறை ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகிறது. வாகனம் ஓட்டி பிடிபடும் சிறார்களுக்கு 25,000 அபராதமும் 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது. பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் மதுரை அண்ணா நகர் போலீசாரால் அதிரடியாக கைது. ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் செல்போன் பேசியபடி கார் ஓட்டியதால் நடவடிக்கை. அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு ஆதார் பதிவு திட்டம். தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் 4,624 பள்ளி வாகனங்களில் 3,243 வாகனங்கள் சோதனை. பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 409 வாகனங்களுக்கு தகுதிச் சான்று வழங்க மறுப்பு. ஜேஇஇ தேர்வு எழுதியவர்களுக்கு சென்னை ஐஐடியில் செயல் விளக்கம். ஜூன் 15, 16 தேதிகளில் நடைபெறுகிறது. இசை பள்ளிகள், கவின்கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடக்கம். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் அறிவிப்பு. திருவாரூரில் மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை. அரசு உரிய விலையை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலய வனப்பகுதிகளில் 3வது நாளாக புலிகள் கணக்கெடுப்பு பணி. வனப்பகுதிகளில் 42 பீட்டுகளில் புலிகளின் கால் தடம், எச்சம் பார்த்த இடங்களில் கணக்கெடுப்பு பணி நடைபெறுகிறது. வரத்து குறைவு காரணமாக சின்ன வெங்காயத்தின் விலை உயர்வு. சில்லறை விற்பனையில் கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை. வார இறுதி நாளையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சொந்த ஊர் செல்வோரின் வசதிக்காக போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு. தண்ணீரை தேடி அல்லாடும் மக்கள்.
மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ரோட் ஷோ. திரிணாமுல் காங்கிரஸ் சின்னம் பொறித்த சேலைகளை அணிந்து பெண்கள் வரவேற்பு. நார்வே செஸ் போட்டியின் 3வது சுற்றில் பிரக்ஞானந்தா வெற்றி. கால்சனை வீழ்த்தி 5.5 புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்தார். T20 உலகக்கோப்பை தொடர் நாளை மறுநாள் தொடங்கும் நிலையில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. இன்றைய பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகள் மோதல்.